மிதுன ராசி அப்படின்னாலே குயிக்கஸ்ட் லேர்னருங்க. எளிதில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது, புரிந்து கொள்ளும் தன்மை. இந்த ராசிக்கு ஒரு முறை சொன்னால் கற்பூரமாக புரிந்து கொள்வார்கள். தன்னை அப்டேட் பண்ண எப்போவுமே முனைந்து கொண்டே இருக்கும். ஈவன் நடைமுறை டெக்னாலஜி இந்த ராசியெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 60 வயசு 50 வயசு இருக்கிற ஒரு தாத்தா பாட்டிகிட்ட கூட போய் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. புத்தகம் இவங்களுக்கு நண்பனாகவும், தகவல் தொடர்பு சாதனங்கள் இவர்கள் உறவினர்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்கு இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இணைந்து போகிறது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சமாதான பிரியர்கள். ஒரு சில விஷயத்தை பேசி சமாதானப்படுத்துறது நல்லாயிருக்கும். மேடை பேச்சுக்கு, மேடையில் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ராசி பெஸ்ட்டு. இப்போ கம்பேர் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களாம் மிதனமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்போ சோஷியல் மீடியாவில் பாப்புலராக நிறைய பேர்த்துக்கு நம்ம மிதுன ராசி பாடல்கள், டிவி இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே உள்ளாகவே அமைஞ்சிருக்கிறது. பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணால் இவங்க முன்னாடி நிற்பாங்க. இந்த ராசிக்கு ஒன்று எப்போவுமே இடம், வீடு, சொத்து இது அமைய வாய்ப்புகள் வரும்பொழுது சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசியாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த ராசி என்னன்னா, உறவுகளுக்காக நிறைய ஏங்கும், பாசத்துக்காக அடிமையாக இருக்கும். பாசத்துக்கு அடிமை இந்த ராசி. ஆனால் தெரிந்து தான் விட்டு கொடுக்குமே தவிர தெரியாமல் விட்டு கொடுக்காது. ஆனால் இந்த ராசிகள் மிகுந்த பெஸ்ட்டு ராசியில் இந்த ராசி ஒன்று. ஏன்னா எந்த ஒரு இடத்தையும் அரவணைச்சு போது நண்பர்கள், வட்டாரங்கள் இவங்கள் கூட இணங்கி பழக பல பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் மிதுனத்துக்கு பெஸ்ட்டான ராசி விகட யோகம். லாங்குவேஜ் ஸ்கில்லுக்கு சூப்பர் ராசியாக இருக்குங்க. இவங்கள்ட்ட எந்த ஒரு லாங்குவேஜும் குயிக்காக லேர்ன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டேஷனல் லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன், ஸ்பீச் ஒரு யூனிக் பாயிண்ட். இவங்களுக்கு அற்புதமான ராசி இந்த ராசி.